ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலாசம்லி கிச்சன். இந்த வீடியோவில் சத்தான சுவையான ராகி ரொட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் 3/4 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு மிக்ஸ் ஆகிறதுக்காக இதை ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அடுத்து ஒரு கையளவு முருங்கைக்கீரை அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ காரத்துக்காக ஒரு மிக்சி ஜாரில் 3 காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு பூண்டோட பற்கள் தோல் எடுக்காமல் அதையும் அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு 3 ரொட்டை கிடைக்கும். இதை இந்த மாவை மிக்ஸ் பண்ண மாவை 3 பங்காக பிரித்து 3 பாலாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தவாவை சூடு பண்ணி அதில் 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பால் ஒன்று எடுத்து இந்த தவா மேலே டைரெக்டாக நம்ம தட்டிக்கலாம். நீங்கள் இதை வேறு விதமாகவும் செய்யலாம். ஒரு ஈர துணியில் இந்த ரொட்டையை தட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தவாவில் போட்டும் செஞ்சுக்கலாம். நான் டைரெக்டாக தவாலையே தட்டி வைக்கிறேன். இந்த மாதிரி தட்டினப்புறம் இது சுற்றிலும் நம்ம எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும். சில இடத்துல வெள்ளையாக ட்ரையாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஈர துணியை வச்சு அந்த இடத்த நனைச்சி விட்டோம்னா அந்த இடம் கொஞ்சம் வெட்டாகி சாஃப்டாகிடும். இதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போடணும். திருப்பி போட்டப்புறமும் நீங்கள் வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டப்புறம் சிம்மில் தான் குக் பண்ணணும். 5 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணால் சூப்பரான சுவையான ராகி ரொட்டை தயாராகிடும். ராகியோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம். வெயிட் லாஸில் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம், இதை டயபெட்டிஸ் இருக்கவங்களும் எடுத்துக்கலாம். இந்த ராகி ரொட்டைக்கு சூப்பர் காம்பினேஷன் இந்த நிலக்கடலை சட்னி. இந்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட ரெசிபி லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்த சத்தான சுவையான ராகி ரொட்டியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலாசம்லி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு யூஸ்ஃபுல்லான பதிவில் சந்திக்கிறேன்.